يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுக்கே புகழனைத்தும் இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் இன்னும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்த உண்மை நிகழ்வுகள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது மஹமூதே, இந்த இருவரிடமிருந்து என்னை காப்பாற்று. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுறான், நபியே, நிச்சயமாக அல்லாஹ் உம்மை மக்களிடமிருந்து காப்பான் என்று அல்லாஹ் கூறுறான். என்ற இறைவன் அளித்த வாக்குறுதி இன்று வரைக்கும் காப்பாற்றப்பட்டே வருகிறது. ஆமாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்கின்ற பொழுதே பல பேர் ரசூலுல்லாஹவை கொன்றிடணும் அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் அனைவருமே தோல்வியை மட்டும்தான் சந்திச்சாங்க. இப்பொழுதும் சிலர் வேறு விதமாக நினைத்துட்டு இருக்காங்க, அதுவும் தோல்வியில் தான் போய் முடிஞ்சுது. ஹிஜ்ரி 557 கிபி 1162 ரோம் நகரை சார்ந்த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 கிறிஸ்துவர்களை அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி மதீனாவுக்கு போங்க, மதீனாவுக்கு போய் அங்குள்ள ரசூலுல்லாஹுடைய அவர்களுடைய பூமேனியை எடுத்துட்டு யாருக்குமே தெரியாமல் இங்கே ஐரோப்பியாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் சேர்ந்த கிறிஸ்துவரை என்ன பண்ணுறாங்க, ஏற்பாடு செஞ்சு மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க 2 பேருமே உடனே கிளம்பி என்ன பண்ணுறாங்க, மக்காவுக்கு, அதாவது ஹஜ்ஜு செய்கிறது போல் மக்காவுக்கு வராங்க. மொரோக்கோ முஸ்லீம்கள் போல் வந்து தன்னை ஒரு ஸ்பெயின் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு ஹஜ்ஜு செஞ்சு முடிக்கிறாங்க. ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சுட்டு மதீனாவுக்கு ஜியாரத் செய்வதற்காக அங்கே எல்லாரும் செல்வது போல் இவங்களும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போய் ஜியாரத் செய்கிறாங்க. ஜியாரத் செஞ்சுட்டு மஸ்ஜிது நபவியில் நடக்கக்கூடிய ஹதீஸ் வகுப்புலையும் இணைஞ்சு தன்னை ஒரு நல்ல மாணவர்களை போல் கல்வி கற்கிற மாணவர்களை போல் காமிச்சுக்கிறாங்க. தக்பீர் தஹ்ரீமா தவறாமல் தொழுகையிலையும் கலந்து கொள்கிறாங்க. அவர்கள் இருவரும் பாபுசலாம் அருக, பாபுசலாம் பக்கத்தில் ஒரு கிபிலா திசையில் டென்ட் அமைச்சு தங்கி கொள்கிறாங்க. மக்களிடத்தில் தன்னை ஒரு நல்லவர்களாக காட்டிக்கொள்றதுக்கு மதீனாவில் உள்ள ஏழை எளியவர்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியான உதவியை செய்கிறாங்க. உடல் சார்ந்த உதவிகளையும் அவர்களுக்கு செஞ்சு கொடுத்து ஆசிரியர்கள், அங்கே மதீனாவில் உள்ள ஆசிரியர்களுக்கும் மஸ்ஜிது நபவியினுடைய பொறுப்பாளர்கள், பெரிய பெரிய பொறுப்பாளர்கள் இடத்துலையும் தன்னை ஒரு நன்மதிப்பை பெற்றவர்களாக காமிச்சிக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் 5 நேர தொழுகையை சரியான முறையில் நேரத்தோடு தொழுகிறது, தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகிறது, ஜன்னத்துல் பக்கியில் உட்காந்து தினமும் துவா செய்கிறது, திங்கக்கிழமை ஆனால் நோன்பு நோக்கிறது போன்ற செயல்கள் எல்லாம் செஞ்சு அவங்க மக்களுக்கு மத்தியில் தன்னை ஒரு நல்லவர்களை போல, பயபக்தியுடையவர்களை போல காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க அமல்லாம் செஞ்சு ஓய்வெடுக்கிற நேரத்தில், தன்னுடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் அவங்க வீட்டில் இருந்து சுரங்கப்பாதையை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதையை இரவு பகல் பார்க்காம வீட்டில் இருக்கப்பெல்லாம் தோண்டி தோண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மண்ணை தோண்டுற மண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மேலாடையில் வச்சு ஜன்னத்துல் பக்கி அருகே சென்று அந்த மண்ணை எல்லாம் கொட்டிட்டு வராங்க. அப்படி ஜன்னத்துல் பக்கியில் அவங்க மண்ணை கொட்ட போகிற நேரத்தில் யாரேனும் ஏதாவது விசாரித்தா நாங்கள் ஜியாரத் செய்ய வந்தோம், ஜியாரத் செய்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி சுரங்கப்பாதை பணி பல நாளாக நடக்குது. மஸ்ஜிது நபவியில் உள்ள மக்பராவை அவங்க நெருங்கிக்கிட்டே வராங்க. இந்த நேரத்தில்
அரசர் நூருத்தீன் மஹமூது பின் ஜங்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்சியளிக்கிறாங்க. காட்சியளித்து அந்த பூமி கடையில் சுரங்கப்பாதை நோன்ற 2 நபர்களுடைய முகத்தையும் அந்த அரசருக்கு ரசூலுல்லாஹ் காண்பிக்கிறாங்க. காண்பிச்சு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர்கள் இருவரும் என்னுடைய கபரை நோக்கி சுரங்கப்பாதை தோண்டி வராங்க, என் உடலை எடுத்து செல்ல நாடி இருக்காங்க, இந்த இருவரிடமிருந்து என்னை காப்பாற்று என்று ரசூலுல்லாஹ் கூறுறாங்க. அரசர் நூருத்தீன் ஜங்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஒரு காரியம் செய்ய கட்டளையிட்டு இருக்காங்க. கனவில் காட்சி அளித்தது அன்னலார் தான். அன்னலாருடைய தோற்றத்தில் சைத்தான் காட்சி அளிக்க மாட்டான் என்பதை விளங்கிட்டு திடுக்கிட்டு எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து சைத்தானிட்ட இருந்து பாதுகாப்பு தேடி பிறகு அவங்க படுத்து உறங்குறாங்க. அப்போ மீண்டும் இதே போல் 2 முறை கனவு வருது. உடனே தன் மந்திரி ஜமாலுதீன் அல் மூசலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள அழைச்சு நடந்ததை சொல்கிறாங்க. நடந்த நிகழ்வை விவரிக்கிறாங்க. 3 முறை கனவு இதே மாதிரி ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியாக ரகசியமாக வச்சுக்கொண்டு உடனே மதீனாவுக்கு செல்லுங்க அப்படின்னு சொல்லி பணிந்து கேட்குறாங்க. அவரும் புறப்பட்டு செல்கிறாரு. அரசர்கள் வெளியூருக்கு பொதுவாக பயணத்திற்கு போனால் எப்படி பட்டாளங்களோடு போவாங்களோ அது போல் இல்லாமல் அவசரமாக செல்வது போல் 20 வீரர்களை மட்டும் துணையோடு கூப்பிட்டுக்கிட்டு அதிகமான செல்வங்களை எடுத்துக்கிட்டு அரசரும் பின்னாடி புறப்பட்டு விட்டாங்க. 16 நாட்களில் அவங்களும் மதீனாவுக்கு வந்து அடையிறாங்க. அக்காலத்தில் சிரியாவிலிருந்து மதீனாவுக்கு வருவதென்றால் 45 நாட்கள் ஆகும். அப்படியெல்லாம் இல்லாமல் வெறும் 16 நாட்களில் வந்து ஒரு அற்புத செயலாக காட்டினாங்க. அரசர் மஸ்ஜித் நபவியில் வந்து உல செஞ்சு கொண்டு ரவுலா ஷெரீஃபில் உட்காந்து 2 ரக்காத் தொழுகிறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களையும் ஜியாரத் செஞ்சுட்டு மஸ்ஜிதில் அமர்றாங்க. உடனே அரசு அதிகாரிகளும் மஸ்ஜித் நபவியினுடைய பொறுப்பாளர்களும் உலமாக்களும் அனைவரும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. உடனே அந்த அரசனுடைய மந்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, மதீனாவாசிகள் இடத்துல போய் அரசர் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க, அவர் தன்னுடன் அதிகமான செல்வங்களை கொண்டு வந்திருக்காங்க, அவர்களை மதீனாவாசிகளுக்கு சதக்கா செய்ய விரும்புகிறார்கள் என்று அந்த மக்களிடத்துல கூறுறாங்க. இது அன்றைய அரசர்களுடைய வழக்கமாக இருந்தது. மதீனாவில் இருக்க அனைத்து கிராமங்களுக்கும் இந்த மாதிரி கடிதம் எழுதி அனைவரையும் ஒரே நாளில் வரவழைக்கப்பட்டாங்க. இப்படி அவங்க எல்லாருமே ஒரே நாளில் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படி ஒன்று சேர்ந்த பொழுது அரசர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கையினால் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயத்தை எடுத்து மக்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க. அரசர் இப்படி கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய 2 முகங்கள் இவர்களில் தென்படுதா அப்படின்றத பார்க்க தான். மக்கள் அனைவரும் வாங்கி சென்றுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் இருவரும் வாங்க வரவே இல்லை. அவர்கள் இருவரையும் அங்கே காணவில்லை. உடனே அரசர் என்ன செய்கிறாங்க, மதீனாவாசிகளே, உங்களின் அனைவரும் வந்து வாங்கி சென்று விட்டார்களா என்று பார்த்து கொள்ளுங்கள், ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்பது என் நோக்கம் என்றார்கள். இப்படி அரசர் கூறின உடனே அங்கிருந்தவங்க மேற்கத்திய நாடான ஸ்பெயின்காரர்கள் 2 வந்திருக்காங்க. அந்த 2 தவிர மற்ற எல்லாரும் வாங்கிட்டாங்க. அவங்க 2 இப்போ மார்க்க கல்வி பயில வந்திருக்க மாணவர்களாக இருக்காங்க. அவங்க தக்பீர் தஹ்ரீமா தவறாமல் தொழக்கூடிய நல்லவர்கள். அவங்க ஏழை எளியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் வள்ளலுங்க அவங்க. ஆகவே அவர்களுக்கு இது தேவையில்லாததால் வரவில்லை என்று கூறுறாங்க. உடனே அரசர் என்ன செய்கிறாங்க, அவ்விருவரையும் அழைத்து வாருங்கன்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. ஆள் அனுப்பி அவங்க இருவரையும் அழைத்து வராங்க. அவ்விருவரும் வந்த உடனே அரசர் முடிவு பண்ணிவிட்டார், அன்னலார் காட்டிய முகங்கள் இவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை திருடி செல்ல வந்துள்ளார்கள் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அவர்கள் இருவரிடத்திலையும் கேட்குறாங்க அந்த அரசர், ஏன் நீங்கள் இருவரும் நம்மிடம் வரவில்லை, நாம் அளித்த சதக்காவை ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்டார்கள். அதுக்கு அவங்க, எங்களிடத்துல போதுமான அளவு செல்வம் இருக்கிறது, ஆகவே எங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க.
உடனே அரசர் என்ன பண்ணுறாங்க, அந்த ரெண்டு பேரையும் வைத்து கொண்டு மதீனாவாசி இடத்துல இவங்க 2 பேரை பற்றி விசாரிக்கிறாங்க. மதீனாவாசிகள் அவ்விருவரையும் பற்றி புகழ்ந்து தள்ளறாங்க. மேலும் அவங்க மேற்கத்திய நாடவர்கள் ஹஜ் ஜியாரத் செய்வதற்காக வந்திருக்காங்க, ஹதீஸ் பாடத்தில் அமர்ந்து பாடம் படிக்கிறவங்க, நபிகளாரின் அருகே சில ஆண்டுகள் தங்கி இருக்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு மதீனாவாசிகள் அவ்விருவரையும் புகழ்ந்து கூறுறாங்க. இதை கேட்டுட்டு உடனே அரசர் என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட நல்லவர்களோட இல்லத்திற்கு சென்று நம்ம வர வேணும், இப்படிப்பட்ட நல்லவர்களோட இடத்திற்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவ்விருவரும் தங்கி இருக்கிற இடத்துக்கு அங்கே போய் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த அரசர் அங்கே சுரங்கப்பாதை அமைத்திருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் தெரியல. இது கண்டு அந்த அரசர் மிகவும் ஆச்சரியப்படுறாங்க. மதீனாவாசிகளோ வெளியே இருந்துக்கிட்டு, அரசர் இவர்களுடைய வீட்டிற்கு ஏன் செல்லணும், இவர்களிடத்தில் அரசர் எதை எதிர்பார்க்குறாங்க என குழுமி இருந்து மக்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்க. அப்போ ஆள் இல்லாத வீட்டில் பாய் எதற்கு விரிக்கப்பட்டிருக்குன்னு என்று அரசர் கூறி அந்த பாயை நீக்கிறாங்க. பாயை விளக்குறப்ப அங்குதான் அந்த சுரங்கப்பாதை காணப்பட்டது. அதனை கண்ட அரசர் அதற்குள்ளே ஒருவர் இறக்கி அனுப்பிவிட்டு என்ன இருக்குது உள்ளார அப்படின்னு பார்த்து வாருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சுரங்கப்பாதைக்கு இறங்கின மனிதர் அந்த சுரங்கப்பாதை வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதை மஸ்ஜிது நபவியை நோக்கி செல்லுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவர் வெளியே வந்து கூறுறாங்க. அப்பொழுது அரசர் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அவர்கள் இருவரையும் விசாரித்த பொழுது அவங்க இருவரும் ஒப்புக்கொள்கிறாங்க, நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்றும், நாங்கள் ஐரோப்பா அரசர் வன்பஷ் என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை எடுத்துட்டு வாங்க சொல்லி எங்களை ஏவி அனுப்புனாங்க, அதனால தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்கிறாங்க. அதற்கு பிறகு அரசர் அவர்கள் இருவருக்கும் தூக்கு தண்டனை வழங்கும்படி கட்டளையிடுறாங்க. இந்த ஒரு பயங்கர நிகழ்ச்சிக்கு பிறகு அரசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களுடைய 2 தோழர்களுக்கு கபரை சுற்றி தண்ணீர் வரும் வரை பள்ளத்தை வெட்டி அந்த வெற்ற இடத்துல அலுமினியத்தை காய்ச்சி நீராக ஊற்றி சுவர் போல எழுப்ப செய்தார். இதனால் இனி யாரும் சுரங்கப்பாதை அமைத்து வர இயலாதுன்னு சொல்லிட்டு அந்த அரசர் கூறுறாரு. இந்த அரசர் தான் முதலாக மஸ்ஜிது நபவிக்கு மேலே ரவுலா ஷரீஃபுக்கு மேலே குப்பாவை வைத்து கட்டினாங்க. மேலும் பச்சை வண்ணம் பூசி அழகுபடுத்தினது இந்த அரசர் தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ரவுலா ஷரீஃபை புதுப்பிக்கக்கூடிய அனைத்து ஆட்சியாளர்களும் பச்சை நிற வண்ணம் பூசியை புதுப்பிக்கிறாங்க. அரசர் நூருதீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கனவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சியளித்து தமக்காக உதவி செய்யும்படி வேண்டுகோள் விடுத்த விரிவான நிகழ்வை நாம் கண்டோம். நபிகளாருக்கு நாம் உதவி செய்திருக்கிறோம் என்று நூருதீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எண்ணி பெரும் மகிழ்வடைந்து தம்முடைய பிறப்பின் பயனை அடைந்து விட்டதாக ஆனந்தம் கொண்டார்கள். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ரசூலுல்லாஹுடைய ரவுலா ஷரீஃபுக்கு சென்று ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறையாவது கனவில் காணக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.